அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழ முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். இதற்கு முன்னாடி நான் ஒரு காணொலி நான் பதிவு பண்ணியிருப்பேன். மலேசியா மண்ணில் இப்பேற்பட்ட ஒரு பாதாள லோகம் தனித்துவமாக இருக்குது. ஒரு பெரிய குகை கோயில் முருகப்பெருமான் வந்திருக்காரு, முருகர் பாதம் பட்டிருக்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி காணொலியில் வாங்க ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன். அந்த பிரம்மாண்டமான இடத்துல தான் நான் பேசுகிறேன். அந்த இடத்த நீங்களே பாருங்கள். இவ்வளோ பெரிய மலையில் இது ஒரு பெரிய குகை, எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த குகை மிகப்பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட பாதாள புவனேஸ்வரர் இமயமலையில் இதுக்கு கீழே ஒரு குகை இருந்துச்சு. அதே மாதிரி அதற்கு சமமான ஒரு குகை. அந்த குகையில் இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இங்கே பாருங்க சிவலிங்க பெருமான் இருக்கார், சிவபெருமான், நந்தி. இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் காணொலியில் பார்க்குறப்போ இதெல்லாம் காட்டவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். இதில் இன்னொரு பெரிய அதிசயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 18 சித்தர்களும் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று இருக்குது. அந்த சான்று நான் சொல்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே தேடி அதை பார்ப்பீங்க. வாங்க. பதினெட்டு சித்தர்கள் வந்ததன் நினைவாகவும் வந்ததின் ஆதாரமாகவும் இந்த சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அகத்தியர், பதஞ்சலி, திருமூலர், கமலமுனி சித்தர், குதம்ப சித்தர், கோரக்கர், தன்வந்திரி, சுந்தரானந்தர், கொங்கணர். இதற்கப்புறம் நான் காட்டக்கூடிய விஷயந்தான் ஒரு பேரதிசயம். இந்த பற்றி பேசுகிறதுக்கே நான் எத்தனையோ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என் குருநாதர் மூலயமா இவங்களை பற்றி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெண் சக்தி மூலயமா தான் இந்த உலகம் செயல்படுது அப்படின்னு சொல்லி நான் கர்மாராய்ச்சி உணர்ந்தேன். அது காரணமான இவங்க தான். இவங்க வாழைத்தாயின்னு சொல்லுவாங்க. அந்த வாழைத்தாயோட வாழையம்மனோட சிலருக்கு 18 சித்தர்களும் ஒரு அம்மனை வழிபட்டாங்க. அது இவங்க தான் பாலாம்பிகாவும் இருக்காங்க, இவங்க தான் பார்வதியாகவும் இருக்காங்க, இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண் தெய்வங்களுக்கும் ஆதாரப்பூர்வமே இவங்க தான். அடிமுடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க தான் முழுக்க சான்று. நேபாளத்தில் குமாரி கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் இவங்கள தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவூரார், சட்டைமுனி, வால்முகி, ராமதேவர், சிவவாக்கியர், இடைக்காட்டார், மச்சமுனி, போகர், பாம்பாட்டி சித்தர். எந்த தெய்வத்தையும் வழிபடாதவங்க வாழைத்தாயை மட்டுமே வழிபட்டு இந்த பிரபஞ்சத்தோடு கலந்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க எதுக்குமே பொருள், பணம் எதுவுமே அவங்க தேடி போக மாட்டாங்க. அவங்க இருக்கிறது தேடி வந்திருக்கேன். நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் வாழைத்தாய் அம்மன் வழிபட முடியாது. வாழைத்தாயை பற்றி குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர் எத்தனையோ பேர் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இப்பயும் யூடியூப்பில் போய் வாழைத்தாய் அம்மன் பாடல் போட்டிங்கன்னா வரும். அந்த அம்மன் பேரை சொல்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த அம்மனுக்கு இங்கே செலை வச்சு நான் அதை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம். இன்னும் அடுத்தடுத்த அற்புதம் அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். வார்த்தை வரல. இந்த அம்மா இங்கே பார்த்ததுக்கப்புறம் எல்லா முருகனுக்கே நன்றி.